லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் குற்றாலத்தில் அருவி கொட்ட ஆரம்பிச்சுக்க சொல்லலாம். மே, ஜூன், ஜூலை மாதத்துலலாம் தண்ணி வருமா, அருவியில் தண்ணி கொட்டுமான்னு சுற்றுலா பயணிகள்லாம் ரொம்பவே காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க நம்பிக்கை போச்சு போலாம். அப்போவோ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி வந்தாலும் பெருசாக இல்லை. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத தருணமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொட்டுது. இதுக்கடையில் சாரல் விழாவும் நடத்தி முடிச்சிட்டாங்க. சாரல் விழாங்கிறது சீசன் முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய ஒரு விழா. ஆனால் சீசன் முடிஞ்ச பிறகு தான் மழை வந்திருக்கு. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்வது போல தான் இதனுடைய நிகழ்வும் இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படின்னு தானே, தண்ணி வந்தால் போதும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் குளிப்போம் அப்படின்னு உள்ளூர்வாசிகளாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இதை நம்பி அப்புறம் நம்ம மக்களும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் உருவாயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, வெள்ளம் அதிகமாக இருக்குது, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா அருவிகளிலும் குற்றாலத்தில் தண்ணியோடைய வேகம் அதிகரிக்குது. நம்ம குளிக்கின்ற நேரத்தில் கூட அதிகமாக தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ கடந்த சில வருடங்களுக்கு முன்னே கூட அவங்களுக்கு தெரியும், பழைய குற்றாலத்தில் சில பேர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டாங்க அந்த அருவியுடைய வேகத்துக்கு. ஸோ குளிக்க போகிறவங்க சரி, அந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் விடுத்த எச்சரிக்கையை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மாவட்ட நிர்வாகம் அருவிக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அருவி பக்கம் யாருமே தலை வச்சு படுக்காதீங்க. இயற்கையை தூரத்திலிருந்து ரசிங்க. நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை ரசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இயற்கையை விரும்புகிறோமோ அதுலேயும் ஆபத்து இருக்குங்கிறத எல்லோரும் உணர்ந்துக்கிடுங்க. ஏன்னா எல்லாருமே குடும்பத்தோடு தான் போவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் தூரத்துலேருந்து சில விஷயங்கள் பாருங்கள். தண்ணியுடைய வேகம் அதிகமாக இருந்தால் கிட்ட போகாதீங்க. தண்ணியோட வேகம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிறத தவிர்த்துருங்க. எப்போ குளிக்கலாம் அப்படின்னு நிர்வாகம் சொல்கிறதோ அந்த நேரத்தில் குளிங்க. இல்லைனா ஓரமாக நின்று கொஞ்சம் முகத்தில் கூட தண்ணி கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா ரசிப்பு மட்டும்தான் இது. குளிப்பதுக்கு பெரும் வெள்ளம் முகாத்தை உகந்தது கிடையாதுங்க தான் எல்லோருடைய கோட்பாடாக இருக்குது. என்னடா இது அருவி பார்க்குற இடத்துல போய் இந்த மாதிரி நிகழ்வுலாம் சொல்கிறாங்கன்னு வருத்தப்படாதீங்க. சில விஷயங்கள் நம்முடைய சேஃப்டி முக்கியங்கிறதா சில விஷயங்கள் சொல்கிறோம். இயற்கை நம்ம கொடுத்துருக்கு அழகை ரசிக்கவும் பாதுகாப்பாக இருப்பவங்க தான். ஸோ எந்த இடத்துல எது முக்கியங்கிறத பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அருவி நல்லா கொட்டுது, இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த வேகம் குறையும் போது எல்லாருமே குற்றால அருவிகளில் என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்தில் புளியருவி இருக்குது, தேனருவி இருக்குது, ஐந்தருவி இருக்குது, செண்பகருவி இருக்குது, பல அருவிகள் இங்கே இருக்குது. அதை சுற்றி உள்ள இடங்களில் குண்டாறு இருக்குது. ஸோ இயற்கை வளங்கள் மிகுந்த தென்காசி மாவட்டத்தில் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வாங்க. பக்கத்துக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்க பாவனாசத்துலேயும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணி பெருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. தண்ணி எப்போ குறையுதோ அப்போ குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அன்பும் தான் முக்கியம். மகிழ்ச்சிகரமான இடங்கள் செல்லும்போது சந்தோஷம் தானாக வந்துடும். இது போன்ற வீடியோக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து தென்காசிக்காரனுடன் இணைந்திருங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள். மகிழ்ச்சி.